இப்போ நம்ம 10th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 2.1ல செகண்ட் சம் பாக்குறோங்க. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷங்கிட்ட 532 ஃப்ளவர் பாட்ஸ் 532 ஃப்ளவர் பாட்ஸ் பூந்தொட்டிகள் இருக்கு. அந்த மனுஷன் அந்த பூந்தொட்டிகளை அழகா ரோவா 21 பூந்தொட்டி வந்து வச்சோம்னா ஒரு ரோ, அந்த மாதிரி ரோஸ்ல எத்தனை ரோ வச்சு அடுக்க முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்ப 21 பூந்தொட்டி இருக்கு இல்லையா, இப்ப இது இருக்கு. இப்ப 21 பூந்தொட்டி இப்படி ஒரு ரோவா இப்படி அடுக்குறாங்க. இப்படி எத்தனை ரோ வந்து அவரால் அடுக்க முடியும்? 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு இல்லையா, இத வந்து 21 எத்தனை வரிசையில வைக்க முடியும்? அப்போ எப்படினாலும் மிச்சம் இருக்கும் இல்லையா, 21 விட கம்மியா சில ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கும்ல, அப்படி மீத இருக்கக்கூடிய ஃப்ளவர் பாட்ஸ் எத்தனை, அததான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஹவு மெனி ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் லெஃப்ட் ஓவர், மீத எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கும், எத்தனை ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் கேட்டிருக்காங்க. சோ இப்ப அவங்க நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க, இப்ப ஈக்விடிஸ் டிவிஷன்ல ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். A is equal to BQ plus R. இப்போ நமக்கு என்னெல்லாம் வேல்யூ தெரியுமா, A யோட வேல்யூ தெரியும். மொத்தம் எத்தனை இருக்கு? 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு. ஓகே, 532 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்கு. இப்போ Bன்றது என்ன கொடுத்திருக்காங்க? 21. அந்த 21 ஃப்ளவர் பாட்ஸ் சேர்ந்ததுதான் ஒரு ரோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப ஹவு மெனி ரோஸ் ஃபார்ம் சொல்லும் போது அந்த ஹவு மெனி ரோஸ்ன்றது என்னது? Q. அது நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். பிளஸ் ரிமைண்டர் மீத எத்தனை பூத்தொட்டி இருக்குன்னா அதுவும் நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கிறோம். சோ அதுக்குதான் இந்த டிவிஷன். இப்ப பாருங்க, 532 எழுதிக்கிட்டேன், 21. இந்த 53 இருக்கு இல்லையா, இது ரெண்டு மட்டும் எடுத்துக்குவோம். இதுல எத்தனை 21 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2. அப்ப 2 into 21 is equal to 42. இந்த 53ல இருந்து இந்த 42 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 11 கிடைச்சிருக்கு. இப்ப இந்த மேல இருக்குல்ல இந்த 2, இத வந்து அப்படியே கீழே இறக்குறோம். அப்ப 112. ஓகே, 112ல எத்தனை 21 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5. அப்ப 5 into 21 is equal to 105. இப்போ இதுல இருந்து 112ல இருந்து 105 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 7 கிடைச்சிருக்கு. அப்ப மீத எத்தனை ஃப்ளவர் பாட்ஸ் மிச்சம் இருக்கு? மீதமுள்ள பூந்தொட்டிகள் 7. அப்ப எத்தனை ரோ கம்ப்ளீட் ஆயிருக்கு? 21 பூந்தொட்டிகள் வச்சு ஒரு ரோ வைக்கிறாங்க இல்லையா, அப்ப எத்தனை ரோஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 25 ரோ கம்ப்ளீட்டட். சோ இததான் நம்ம வந்து எடுத்து எழுத போறோம். பாருங்க, இப்போ 532 is equal to 21 into Q எவ்வளவு? 25. Qன்றது தான் எத்தனை வரிசை, how many rowsன்றது தான் இந்த 25. ஓகே, பிளஸ் ரிமைண்டர் எவ்வளவு இருக்கு? 7. அப்போ கம்ப்ளீட்டட் ஆன ரோஸ் எத்தனை? ரோஸ் கம்ப்ளீட்டட் எவ்வளவு? எத்தனை ரோ கம்ப்ளீட் ஆயிருக்கு? 25 ரோஸ் வந்து கம்ப்ளீட்டட். எது வந்து ரிமைண்டர் மீத இருக்கு? how many flower pots are left over சொல்லிட்டாங்கல்ல, இது எத்தனை flower pots அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிமைண்டர் flower pots எவ்வளவு மீதம் இருக்கு? flower pots வந்து 7. அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். சோ செகண்ட் சம் நம்ம முடிச்சிட்டோம். அவன் ஒரு மனுஷன்கிட்ட எத்தனை அந்த பூந்தொட்டி இருக்குன்னா 532 இருக்கு. 21 பூந்தொட்டி அடுக்கி வச்சா ஒரு ரோ. அப்ப எத்தனை ரோ வைக்க முடியும், எவ்வளவு பூந்தொட்டி மிச்சம் இருக்கும், இதுதான் கொஸ்டின். சோ நம்ம அடுக்கி வைக்கிற ரோ வந்து 25 ரோ வச்சிருக்காங்க. மீதம் இருக்குது 7 ஃப்ளவர் பாட்ஸ். சோ நம்ம ரோஸ் கம்ப்ளீட்டட் வந்து 25, ரிமைண்டட் ஃப்ளவர் பாட்ஸ் எவ்வளவு மிச்சம் இருக்கு லெஃப்ட் ஓவர்னு பாத்தீங்கன்னா 7. அவ்வளவுதான் இந்த சம். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.